Hi and welcome back. வணக்கம். லாஸ்ட் வீக் அதாவது ஆகஸ்ட் 15th தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சுது. பட் நம்ம ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸை இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மட்டும்தான் ஹானர் பண்ணணும்னு இல்லை, நம்ம எப்போவுமே அதை நினச்சி தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மெசேஜோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான என்னோட டே இன் மை லைஃப் வீலாக்கு நான் உங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஸ்பெஷல் என்னென்னா, இது ஒரு சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே சம்மந்தமான ஒரு சேலஞ்ச் தான். ஸோ லாஸ்ட் வீக் தான் ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சுது இல்லையா? ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஹானர் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லைனா பேட்ரியாட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஏதாவது ஒரு ஸ்லோகன் சொல்ல வைக்கிறது தான் இந்த சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சை எனக்கு யார் பாஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் யோகு ஃப்ரம் யோகு மேக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். லைக் வீலாக்ஸ் போட்டிருப்பாங்க, ஷாப்பிங் ஹால்ஸ் போட்டிருப்பாங்க, அண்ட் எல்லாத்த விட நிறைய டூ இட் யோர் செல்ஃப் கிராஃப்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய ஹோம் டெக்கர்ஸ் சிம்பிளாக வீட்டில் எப்படி அஃபோர்டபுளாக செய்யலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க. நிறைய பியூட்டி டிப்ஸ் வீடியோ கூட போட்டிருக்காங்க. ஸோ யோகோ மேக்ஸ் யூடியூப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த சேலஞ்சை யாருக்கு பாஸ் பண்ணுறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டென்மார்க்கில் ஒரு ரெய்னி டே. பட் பாஸ்ட் ஃபியூ டேஸாக ரொம்ப வெயிலாக இருந்ததுனால இன்றைக்கி வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த சில்லி பிளான்ட் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனோட நியூ அடிஷன். ஸோ இன்றைக்கு ஜாக்குக்கு ஏதாவது ஒரு பேட்ரியாட் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவனை ஸ்லோகன் சொல்ல வைக்கணும். அண்ட் அதோடு சேர்த்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக நான் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தான். அண்ட் எப்பவும் போல் இந்த டைமும் இட்லிஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இந்த இட்லி மாவு ரெசிபி நான் சீக்கிரமே சேனலில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த சாம்பார் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதில் பருப்பும் கிடையாது. இந்த ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மழையாக இருந்தாலும் நம்ம கெஸ்ட் எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். இதுக்கு முந்தின வாரம் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால இந்த வெதரை ஜாக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஜாக்குக்கு என்ன காஸ்டியூம் போடலான்னு யோசித்து நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போது ஒரு ஃப்ரெஷ் ஹெர்பல் டீ போட போகிறேன். ஸோ இப்போ நான் போட போகிறது ஃப்ரெஷ் ரோஸ்மேரி டீ. இது என்னோடய ரோஸ்மேரி பிளான்ட். ரொம்ப வாசமாக இருக்கும். கிச்சன் கிட்ட வந்தாலே இதோட வாசம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான டீ ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ரெசிபி நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன ஹெர்ப்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 கப் தண்ணி பாயில் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் ரோஸ்மேரி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 3 to 4 மிளகு ஆட் பண்ணுறேன். பெப்பர் நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 minutes லோ ஃப்ளேமில் பாயில் ஆக விட்டுடலாம். 2 minutesக்கு அப்புறம் இப்போ டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸில் நீங்கள் கருவேப்பிலை, புதினா, துளசி இந்த மாதிரி எந்த ஹெர்ப்ஸ் வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்வீட்னர் தேவைப்பட்டுச்சுன்னா ஹனி இல்லைனா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஹெர்பல் டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ டீ நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் போட்டிருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் இந்த சேலஞ்ச் யாருக்கு பாஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். நான் பாஸ் பண்ண போகிறது பிஜி ஹப் தமிழ் வீலாக் பெனிட்டா அக்காக்கு.
ஸோ இவங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். ஸோ இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி விலாக்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஹால்ஸ், யூஎஸில் நீங்கள் பார்க்காத நிறைய பிளேசஸ் அண்ட் யூஎஸோட நிறைய நேச்சரான ஸ்பாட்ஸில் போய் நிறைய விலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க வீடியோ மேக்கிங், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களோட சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை ஹானர் பண்ணுறதுனால நம்ம ஃப்ளாகோட ட்ரை கலர் கான்செப்டில் நான் பன்னீர் ஜாமுன் பண்ணேன். அண்ட் இந்த பன்னீர் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் பன்னீர் வீட்டிலவே தான் ரெடி பண்ணேன். எப்போவுமே நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் செய்கிற பன்னீர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் கடையில் வாங்குறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான சாஃப்டான பன்னீர் வீட்டிலவே எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டிலவே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாத ஹெல்தியான பன்னீராக சாப்பிட்லாம். ஸோ பன்னீர் இப்போ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பன்னீர் ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பன்னீர் ஜாமுனோட டீட்டெயில்ட் ரெசிபியும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நான் பண்ண ரெசிப்பியில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் ஜாமுன் ரெசிபி ரொம்பவே ஒரு வேர்சடைலான ரெசிபின்னே சொல்லலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணும்போது பார்ட்டியோட தீம் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் ஜாமுன் பண்ணிக்கலாம். அண்ட் இது செஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ட்ரை கலர் ஜாமுன்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பன்னீரை ட்ராப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சூப்பரான ட்ரை கலர் பன்னீர் ஜாமுன்ஸ் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் டென்மார்க்கில் இருக்கிறதுனால ஜாக்குக்கு எந்த ஃப்ரீடம் ஃபைட்டரோட காஸ்டியூமும் என்னால் ரெடி பண்ண முடியல. ஸோ நான் இன்றைக்கி காமராஜர் மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஜாக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ காமராஜர் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோட ரொம்ப தீவிரமான ஃபாலோவர். மகாத்மா காந்தியோட எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். அண்ட் தமிழ்நாட்டுக்கு காமராஜர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. வணக்கம் வணக்கம். தின வாழ்க்கையில் I love India. 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 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாக் கொஞ்சம் நல்லாவே பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்வீட் சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. அம்மாக்கு ஆரஞ்சு பீக்கா, அப்புறம் பீக்கு கிரீன் பீக்கா, அப்புறம் ஒயிட் பீக்கு, ஒயிட் அப்பாக்கு. அம்மாக்கும் விழுதா எல்லாமே சாப்பிட்டாங்க. என்ன கலர் வேணும்? கிரீன் கலர். ஓகே. பன்னீர் ஜாமுன் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஜாக் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேலஞ்ச் வீடியோ இதோட முடியுது. இந்த சேலஞ்ச் எனக்கு பாஸ் பண்ண யோகு மைக்ஸ் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப ஃபன்னான ஒரு சேலஞ்சாக இருந்தது. இந்த சேலஞ்சை நெக்ஸ்ட் பண்ண போகிற பிஜி ஹப் சேனலுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.